வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது மாணவர்களுக்காக பகத்சிங்கின் நடந்த சரித்திர உண்மை. பகத்சிங் ஜெயிலில் இருக்கும்போது புத்தகம் படிக்கும் அதிகம் உண்டு. அவருக்கு எத்தனாயிரம் புத்தகங்களை படித்திருக்கிறார். கடைசி காலையில் அவருக்கு தூக்கத்தொடர் அரை மணி நேரத்துக்கு முன்பு சூப்பரண்ட் போலீஸ் வந்து அரை மணி நேரத்தில் உனக்கு நீ சாக போகிற, நீ ஏன்பா புக்கு படிக்கிறேன்னு சொல்லி கேட்டார். உடனே பகத்சிங் கூறினார், அதில் எத்தனை புத்தகம் இருக்கோ அத்தனை புத்தகத்திலேருந்து ஒரு புத்தகமாக எடுத்து எந்த பக்கமாக பிரட்டிக்கோ, அதிலேருந்து ஒரு கேள்வி மட்டும் கேளுங்க, கரெக்டாக நான் பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னவர் தான் பகத்சிங். அப்படியே ஆடி போயிட்டார் சூப்பரண்ட். அப்படி ராயல் சலிட் அடித்ததுக்கு, சார் நான் கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் புத்தகம் படித்து முடியுங்க, நான் வந்து உங்களை அழைச்சிட்டு போகிறேன்னு சொன்னார். அப்போ சாவு வர்றதுக்கு முன்னக்கூட்டி படிக்கிற பகத்சிங் எங்கே, வாழ்க்கை எவ்வளோ தூரமோ இருக்குது மாணவர்கள், அப்போ நீங்கள் எவ்வளோ தூரம் படிக்கணும், அந்த அளவுக்கு சிந்தித்து பார்த்து உங்கள் வாழ்க்கையை நல்லபடியாக வாழுங்க. படிப்பை அந்த டைமிங்கில் படிக்க கற்றுக்கிடுங்க. அப்போ நான் வாழ்க்கையில் முன்னேற முடியுங்கிற உதாரணத்தை இந்த கதையின் மூலமாக, உண்மை சரித்திரத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறேன். நெல்லை மாவட்டத்தில் வாசகன் ரிப்போர்ட்டர் சார்பாக நன்றி.